ஜூன் 12 Thursday. இது வந்து ஒரு பிளாக் டே அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அகமதாபாத்ல நடந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னால இந்த நாடு முழுக்க இல்ல, இந்த உலகம் முழுக்கவே ஒரு சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா, அகமதாபாத்ல இருந்து கிளம்புன கிட்டத்தட்ட 242 பேர் கூட்டிட்டு போன ஒரு ஃப்ளைட், ஏர் இந்தியா ஃப்ளைட் ஒரு ஆக்சிடென்ட்னால எல்லாருமே இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸப்ட் ஒருத்தரை தவிர. அதுல நிறைய ஃபாரினர்ஸ், இந்தியன்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், அது மட்டும் இல்லாம நம்மளோட குஜராத்தோட முன்னாள் சிஎம் அதான் விஜய் ரூபானி இருக்காருல்ல, அவரு கூட அவரோட ஒய்ஃபை இங்கிலாந்துல இருந்து கூப்பிட்டு வரதுக்காக போனாரு. ஆனா இப்போ அவருமே உயிரோட இல்ல அப்படின்றதா உண்மை. இது ஆக்சிடென்ட் ஆனது மட்டும் இல்லாம ஒரு காலேஜோட ஹாஸ்டல் அடிச்சு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த வருஷத்துல யாராலையும் மறக்க முடியல அப்படின்றதா உண்மை. இருந்தாலும் அதுல என்னென்ன நடந்தது அப்படின்றத நான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம எஸ்கே டெலிவிஷன். இந்த ஃபிளைட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா 171. கரெக்டா இந்த ஃபிளைட் ஜூன் 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில 10:08க்கு பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்திருக்கு. அகமதாபாத் வந்த டைம் என்னன்னா 11:15. அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு கிளம்பல இந்த ஃபிளைட் வந்து 1:38 PM மேல டேக் ஆஃப் ஆயிருக்கு. டேக் ஆஃப் ஆகி 2 நிமிஷத்துலயே கீழே வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஓகே, இதுல வந்து மொத்தமா 242 பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 230 பேசஞ்சர்ஸ், 12 க்ரூ, அங்க ஒர்க் பண்ண க்ரூ. இப்போ ஒரு ஃபிளைட் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னா மொத்தம் 2 ரீசன் சொல்லலாம். ஒண்ணு, ஓட்டுறவர் சரியா ஓட்டல, அப்படி இல்லைன்னா ஃபிளைட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து ஓட்டுறவர் சரியா ஓட்டல, பைலட் மேல பிரச்சனை அப்படின்னா, இதை ஓட்டுன 2 பைலட்டுமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. இதுல கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா சுமித் சபர்வால். இவரு 8200 மணி நேரம் ஃபிளையர்ஸ் வச்சிருக்காரு. இப்ப என்னோட ஃபிளையர்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போறோம்னா அங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணி அப்படின்னு கேட்பாங்க. ஆனா பைலட்டுக்கு வந்து ஃபிளையர்ஸ், அவங்க மேல எவ்வளவு நேரம் பறந்துருக்காங்க, அதுதான் அவரோட குவாலிஃபிகேஷன் முடிவு பண்ணும். மொத்தம் இவரோட கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா 8200 ஹவர்ஸ் ஓட்டிருக்காரு. அப்பனா இவர் ரொம்ப டாப்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதுல கோ பைலட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவில் குந்தர்வார். இவர் வந்து ஓவரால் 1000 ஹவர்ஸ் மேல வச்சிருக்காரு. அப்படின்னா ஒரு 1000 ஹவர்ஸ் மேல பறந்திருக்காரு. 2 பேருமே ஓரளவு ஒரு பெரிய ரெக்கார்டே வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் இவங்களால எப்படி ஆக்சிடென்ட் பண்ண முடிஞ்சுச்சு? உங்களுக்கு அந்த டவுட் இருக்குல்ல. ஒருவேளை இதுல வந்து பைலட் மேல பிரச்சனை இல்ல, இன்ஜின் ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ஃபிளைட்ல இந்த இன்ஜின் நேம் வந்து போயிங் 787. இதை மேனுஃபேக்சர் பண்ணது யார் அப்படின்னா போயின்ற கம்பெனி. இந்த போயின்ற கம்பெனி மேல ஏற்கனவே நிறைய இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இவங்க வந்து சரியா பண்றது இல்ல, காஸ்ட் கம்மி பண்றேன் அப்படின்ற பேர்ல குவாலிட்டி ஒழுங்காவே வரதில்லை அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இவங்க மேல இருக்கு. ஒருவேளை இப்ப பிளாக் பாக்ஸ் வச்சு இவங்க மேலதான் ஃபால்ட் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கும். இப்போ பைலட் மேல பிரச்சனையா இல்ல இன்ஜின் மேல பிரச்சனையான்றதை தாண்டி போனது 242 உயிர். அப்போ இதுக்கு யாருதான் பொறுப்பு அப்படின்னு கேட்கிறப்போ, இந்த பிளைட்டோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாடா அப்படின்ற ஒரு நிறுவனம் தான். இந்த விஷயம் தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே டாட்டாவோட சேர்மன் சந்திரசேகர் அவரு வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது உயிர் போனதுக்கு இண்டிவிஜுவலா எல்லாருக்குமே நான் தலா 1 கோடி ரூபாய் நாங்க நஷ்ட ஈடா கொடுத்துடுறோம். அது மட்டும் இல்லாம யார் யாரு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இன்ஜூரி ஆயிருக்காங்களோ அவங்களுக்கும் நாங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இல்ல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபிளைட் வந்து கிராஷ் ஆன இடம் ஒரு சாதாரண சதுப்பு நிலமோ ஒரு எம்டி பிளேஸ் கிடையாது. பிஜே அப்படின்னு சொல்ற ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல்ல தான் இது நடந்திருக்கு. அதுவுமே ஒரு கவர்மெண்ட் காலேஜாமா அது. ஸோ அந்த 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 நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு லஞ்ச் டைம். அந்த லஞ்ச் டைமுக்கு சாப்பிட வந்த 60 ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜூரி ஆகி இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எவ்வளவு பேர் உயிர் இழந்தாங்க, பாதி பேர் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இன்னும் என்ன ஆனாங்கன்னே தெரியல. அவங்களுக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நான் பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம இடிஞ்சு போன அந்த ஹாஸ்டலை நான் ரீபில்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சந்திரசேகர் சார் வந்து நமக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த ஃபிளைட் வந்து கிராஷ் ஆனப்போ நான் தான் சொன்னல, இது வந்து எப்படின்னா அகமதாபாத்ல இருந்து லண்டன் வரைக்கும் டைரக்ட் ஃபிளைட், எந்த ஒரு ஸ்டாப்புமே கிடையாது. டைரக்டா போறதுனால அதுக்கேற்ற ஃபியூல் வந்து அந்த ஃபிளைட்ல இருந்திருக்கு. நார்மலா ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆயிருந்தா கூட இவ்வளவு உயிர் சேதம் வந்திருக்காது. நான் சொன்னல, இது வந்து ஒரு டைரக்ட் ஃபிளைட் அப்படின்றனால ஃபியூல் டேங்க் வந்து ஃபுல்லா இருக்கு. அந்த ஃபியூல் டேங்க் வெடிச்சதுனாலே எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இப்ப இறந்ததை விட பெரிய சோகம் என்னன்னா, யார் பாடு யாருக்கு கொடுக்குறதுன்னு நம்மளோட மெடிக்கல் டீம் ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இப்போ ஃபைனலா டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிராவல் பண்ண 242 பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காரு. அவரு பேர் வந்து ரமேஷ். இவர் பேர் கேட்க நம்ம இந்தியனா இருந்தாலும் ஆனா அவர் வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன் ஆமா. இப்போ இந்த ஆக்சிடென்ட் வந்து யாரால பைலட்டால நடந்துச்சா இல்ல இன்ஜினால நடந்துச்சான்ற விஷயம் நம்ம இவ்வளவு போட்டு குழப்பிட்டு இருக்க தேவையே இல்லை. ஏன்னா இன்னும் 2 நாள்ல பிளாக் பாக்ஸ்ல இருக்க ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் வெளிவிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். என்னன்னா, இந்த இறந்து போன உயிருக்கும் அவங்க குடும்பத்துக்கும்
இரங்கல் தான் தெரிவிக்க முடியும். உங்கள் சார்பாகவும், எஸ்கே டிவி சார்பாகவும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.